இவன் குளிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு வந்து பாக்குறான். வெளிய ஹீரோயின் துப்பாக்கியோட நின்னுகிட்டு இருக்கிறா. இவ்வளவு நடந்தும் இவ எப்படி சாகாம இருக்கிறா அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து இவனை சுட்டுடுறா. வயித்துல குண்டு பட்டு பயங்கரமா ரத்தம் போகுது. அவன் அப்படியே தவழ்ந்துகிட்டே போறான். இப்ப இவ வீட்டுக்குள்ள வந்துடுறா. ரத்தத்தை ஃபாலோ பண்ணி அவன் பின்னாடி போறா. மெதுவா அவனை நோக்கி வந்துட்டு இருக்கிறா. இவன் சைடுல துப்பாக்கியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் முன்னாடி போலாமா வேணாமான்னு யோசிச்சு கால் எடுத்து வைக்கிறா. சைடுல இருந்து ரத்தம் வரத பாக்குறா. அவன் இங்கதான் நிக்கிறான்னு கண்டுபிடிக்கிறா. அப்படியே இவ சுத்தி அவன் பின்னாடி போய் சுடலாம்னு நினைக்கிறா. இவன் இவளை சுடுறதுக்காக இந்த வழியா போயிடுறான். ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்காக ஒரு கவரை எடுத்து சுத்திக்கிறான். ஒரு ரூமையே சுத்தி சுத்தி ரெண்டு பேரும் மாறி மாறி சுட்டுக்கிறாங்க. இவன் துப்பாக்கில குண்டு தீர்ந்து போயிருது. அப்படியே வேகமா அவளை அடிக்கலான்னு ஓடுறான். இவ இந்த ரத்தத்துல வலிக்கு கீழே விழுந்துடுறா. துப்பாக்கியால அவ தலையிலே அடிக்கிறான். இவளோட கழுத்தை புடிச்சு அப்படியே தூக்கி, என்ன இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை, உன்னாலலாம் என்ன கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். இவ அவனோட அடிபட்ட இடத்திலேயே குத்துறா. கீழ இருந்த துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு அப்படியே கொன்னுடுறா. அப்படியே டயர்டா வெளியே நடந்து வரா. அவன் சொல்லியிருந்த ஹெலிகாப்டர் வர சத்தம் கேக்குது. இந்த படமும் இங்க முடியுது.